ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் நிமிடத்தில் இருந்து உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க குழந்தையே, இன்று நீ இந்த வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். கேட்டால் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா நான் நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன். எதற்காக அம்மா இத்தனை ஆவேசம் என்று நீ கேட்கின்றாயா? என் தங்க குழந்தையே, மிகப்பெரிய பிரச்சனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் வரும் என்றால் சற்றென்று எதற்காக அம்மா இது போன்ற ஒரு செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த அம்மாவின் ஆக்ரோசத்தை அதிகப்படுத்தி விடாதே. அத்தனைக்கும் காரணம் உண்டு. அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதுபோலத்தான் இன்று உன் இல்லத்தில் நரபலி கொடுக்க நான் வந்திருப்பது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சுலபமான வார்த்தையா இது? இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதி குழந்தைகள் அம்மாவின் மீது கோபம் கொண்டிருப்பார்கள். என்ன இது, நமக்கு நல்லது நடக்கும் என்று நம் அம்மாவினை தேடி வந்தால் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை காயப்படுத்தி விடுகின்றாரே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் நான் அறிவேன். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ மனம் பதற்றமடையாமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் நான் வருவதும் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாமே சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. அந்த நேரத்தில் இன்று இந்த அம்மாவினுடைய ஆக்ரோசம் ஒரு நரபலியை வேண்டி உன் இல்லத்திலிருந்து எடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கெடுதலா அல்லது உனக்கு நல்லதா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் அம்மா கொண்டு வருகின்ற செய்தியிலிருந்து தேவையான நன்மைகளை நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் கண்ணீர் விட்டும் கதறிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டி வருகின்றது. இந்த நாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்றுவிடுவதில்லை. ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கின்றாய். அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்றும் சொல்லிவிடுகின்றாய் அல்லவா? இனிமேல் என் குழந்தை எதற்குமே என் பிள்ளை நீ பதற்றம் அடையாமல் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடும். எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. இந்த அம்மா நான் நினைத்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட முடியும். அம்மா நான் நினைத்து விட்டால் எல்லாவற்றையுமே ஒரே நாளில் உன் வாழ்க்கையிலிருந்து முடித்துவிட முடியும். ஆனால் நான் அதனை செய்யாமல் இத்தனை காலமும் தாமதித்ததற்கு இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இரு என் தங்க குழந்தையே. அப்படி இருக்கின்றாயா என்று நீ சற்று சிந்தித்துப் பார். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட வேண்டும். இந்த நேரம் நான் உனக்காகத்தான், உன்னை காணத்தான் வருகின்றேன் என்பது உனக்கு புரியும் என்றால் இந்த அம்மாவினுடைய நாட்டம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன்னுடையதாக்க முடிவு செய்கிறேனோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன் கவனத்தில் இருக்கும் அல்லவா? சரி, இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை ஒரு சேர கொடுக்க போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும், எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது அம்மா நரபலி கொடுக்க வந்தது எதற்காக, யாரை என்பதனை நீ தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே. உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரைத்தான் நரபலி கேட்க வந்திருக்கின்றேன் அம்மா என்று வாயை திறந்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே. நீ தீய சக்திக்கு அடைக்கலம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய். எத்தனையோ முறை அம்மா உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிடவில்லை. எதிர்மறையான எண்ணங்களை, சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு, எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாகத்தான் யோசிக்கின்றாயா என்பதனை சற்று சிந்தித்துப்பார். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனி எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் இருந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதனை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளுக்கும் நீ இடம் கொடுத்த இந்த தீய சக்தியினால் தான் உனக்கு நடந்தது. அப்படியானால் இந்த தீய சக்திக்கும் உனக்கும் நெருக்கம் அதிகம்தானே? அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கமானது தானே? உடனே இதனை என்னவென்று நாம் முறியடிக்க வேண்டும். உடனே இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும். என் செல்ல பிள்ளையே, சரியான சந்தர்ப்பத்தை கையில் கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன். இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு என்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். இந்த தீய சக்தியை நீ அனுமதி கொடுத்து உள்ளே தங்க வைத்து விட்டாய். ஆனால் என் பிள்ளை எதையும் தெரிந்து செயல்படவில்லை என் குழந்தையே. இந்த வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதில் என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். எந்த நேரத்திலும் உன்னோடு வருகின்ற உன் அம்மா இதனை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவேனா? இதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கையை சரியாக நீ என்னவென்று கண்டு கொண்டால் போதும். உனக்கு நடப்பது அத்தனையுமே நன்மைக்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. இந்த அம்மா நரபலி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை தான். உன்னை அறியாமலேயே உனக்குள் வந்திருக்கின்றார்கள். உன் மனதை கலைத்திருக்கின்றார்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உனக்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே. இந்த அம்மா நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த
நான் எண்ணுகின்றேன் என் தங்க குழந்தையே. அம்மா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன், ஏது கொடுக்கின்றேன் என்பதனை நீ தெளிவில் கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். அப்பொழுது நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிக முக்கியமான செய்தி. நிச்சயமாக இதனை நீ கேட்டே ஆக வேண்டும் என்று உன் அம்மா நான் உனக்கு உத்தரவிடுகின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா என்றுமே உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளைக்கு உன்னுடைய மனக்கவலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்களும் தீரப்போகின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா நான் உன்னை சந்தித்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறிக்கொண்டு இருக்கின்ற ஒருவரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு அங்கே ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார். அவரை நீ உள்ளே அழைத்து அவர் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். என் தங்க குழந்தையே, இல்லை என்றால் அவர் அழுவது உனக்கும் நல்லதல்ல, அவர்களுக்கும் நல்லதல்ல. என் பிள்ளையே, இந்த அம்மா உன்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்கின்றேன் என்றால் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கின்ற நோக்கம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, நான் இல்லத்தின் வாசலில் ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார். உன் இல்லத்தில் வாசலில் கன்னிப்பெண் நிற்கின்றது அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஆத்மா நிற்கின்றது என்று சொன்னால் அதனை நீ எப்படி எடுத்துக்கொண்டு நம்புவாயோ அதுபோலத்தான் இந்த அம்மாவினுடைய வாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்க குழந்தையே, இந்த அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று ஒருவர் கதறி அழுகின்றார் என்று அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியுமா? அம்மா இதை கண்ணார கண்டு இதை உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்துதான் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை நீ அறியாமல் இருக்கின்றாய். அதைத்தான் உனக்கு நான் எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் சில நாட்களாக ஒருவர் வந்து கதறி அழுகின்றார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர்களால் காண முடியவில்லை. அதாவது உனக்காக வேதனைப்பட்டு அவர்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை இவரை உன் இல்லத்திற்குள் நீ அழைக்க வேண்டும். அதை எப்பொழுது அழைக்க வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்க குழந்தையே, அவர்களுக்கு நீ என்ன செய்தால், நீ எதை செய்தால் அவர்களின் மனது சாந்தியடையும் என்பதையும் உன் அம்மா நான் இன்று சொல்லப் போகின்றேன். என் குழந்தையே, அதையும் நீ நிச்சயமாக கவனமாக கேட்க வேண்டும். என் பிள்ளையே, அப்பொழுதுதான் உன்னால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். என் தங்க குழந்தையே, வீட்டின் உள்ளே அடைந்து கிடந்து வெளியே நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றாய் அல்லவா? இது போன்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும். உன் எதிர்கால வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது. எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்ய முடியவில்லை. உன்னால் பழைய நிலைக்கு வரவும் முடியவில்லை. இத்தனை பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு இருக்கின்றது என்று தெரியாமல் நீ விழிப்பிதுங்கி நிற்கின்றாய். இப்படி நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருப்பதற்கு தீர்வாகத்தான் உன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிற்பவர்களை நீ வீட்டின் உள்ளே அழைக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். நீ எப்பொழுது அழைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக
இருக்கின்றது அல்லவா? எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்யவும் முடியவில்லை என் தங்க குழந்தையே. அப்படியென்ற கவலை உன்னை திரும்ப திரும்ப வாட்டி வதைக்கின்றது அல்லவா? உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கொண்டிருப்பவர் வேறு யாருமில்லை. சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போன உன் வீட்டில் இருக்கும் ஒருவர்தான். அதுவும் வயது சற்று அதிகமான ஒருவர்தான். சிலருக்கு சிறுவயதில் இருக்கின்றவர்களும் இறந்திருக்கின்றார்களே என்று சொல்வாய். ஆனால் சிறு வயதில் இருக்கின்றவர்கள் உன்னுடைய குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்தவர்கள் அல்ல என்பதனை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவர் உன் குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற ஒருவர்தான் என் குழந்தையே. உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார். அன்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தனியாக நின்று சமாளித்த ஒருவர் இன்று அவர் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் படுகின்ற கஷ்டத்தை கண்டு மிகுந்த மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு சிறிய விஷயத்தை கூட சமாளிக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருப்பதை கண்டு காண்கின்ற பொழுது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கின்றது. அன்றே நாம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். இந்த வேதனையை பற்றி அவர்கள் இதை கடந்து போவதை பற்றி அவர்களுக்கு உணர்த்தி இருக்கலாமே என்று நம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்களை வைத்துவிட்டு இன்று அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நம்மால் காண முடியவில்லை என்று அவர்கள் வெதும்பி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கஷ்டப்படாதே. அவர்கள் கவலைப்படுவதை பார்த்து நீ அல்லவா வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, நீ அடைகின்ற மனவேதனையை பார்த்துதான் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையினால் நம்மால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் கூட நமக்காக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையினால் நம்மை மறக்காமல் நமக்குரிய நல்ல முடிவு எடுக்க முடியாமல் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று எண்ணி அந்த ஆத்மா மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, அவர்கள் வந்துவிட்டார்கள், மனவேதனை பட்டு விட்டார்கள். அவர்களை எப்படியாவது சாந்தப்படுத்த வேண்டும். எப்படி இங்கிருந்து அனுப்ப வேண்டும், அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளையே நான் சொல்கின்றேன். முதலில் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும் என் தங்க குழந்தையே. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய வழியை நீ கண்டுபிடிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருடைய உதவியுமே கிடைக்காமல் அவதிப்படுகின்றார் என்பதனை நீ புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதனை உணர்ந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்காக முயற்சிகளை நீ செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டங்கள் இன்றி மகிழ்ச்சியோடு விரும்ப வேண்டும். அனைவர் முகத்திலும் சந்தோஷத்தை காண வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த விஷயத்திற்கு நல்ல முடிவினை தேட வேண்டுமே தவிர ஒருபொழுதுமே யாரும் யார் மேலேயும் குற்றம் சாற்றக்கூடாது என் தங்க குழந்தையை. அப்படி காயப்படுத்தி விடக்கூடாது. இனிமேல் அவர்களை உள்ளே எப்படி அழைப்பது என்று நான் சொல்லப் போகின்றேன். இனி வருகின்ற அமாவாசை திதி என்று அவரை உள்ளே அழைத்து படையல் வைத்து அவர்கள் மனதை நீ குளிர வைக்க வேண்டும். அதனால் அந்த நாள் வரும் வரை நீ காத்திருக்காமல் அதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ சாதித்து விட வேண்டும். நாங்கள் நிச்சயமாக செய்வோம். உங்கள் வழிகாட்டுதலின்படி நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம் என்று. அதனால் நீங்கள் உங்களுக்குரிய இடத்தில் நிம்மதியாக சென்று சேருங்கள் என்று அவர்களிடத்தில் நீ சொல்லி வழியனுப்ப வேண்டும் என் பிள்ளையே. ஒரு குடும்பம் என்பது ஒருவர் பிறந்து விட்டாலோ அல்லது ஒருவர் இறந்து விட்டாலோ தன்னந்தனியாக தவிர்த்து நிற்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த குடும்பம் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது நினைவில் இருக்கட்டும். அப்படி இருக்க வேண்டும். எல்லோரும் அப்படித்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது
என்பதனை நீ தெரிந்து கொள். நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் இல்லை என்றால் தனக்கான சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று வாழக்கூடாது. அன்று உனக்கு தெரியும் அல்லவா, நம் வாழ்க்கையில் ஏதேனும் சில விஷயங்கள் வேண்டுமானால் செய்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்து இருக்கவும் கூடாது. காலம் உனக்கு கொடுத்திருக்கின்ற நாட்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.